தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. 2026 எலெக்ஷன் நவ்ல நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. ஏற்கனவே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி தான். இருந்தாலும் இந்த முறை இன்னும் அதிக முக்கியத்துவம் பெற காரணம் தாவேகாவுடைய தலைவர் விஜய் இங்க போட்டியிட போகிறார் அப்படிங்கிறது தான். ஏன் விருகம்பாக்கம், வில்லிவாக்கம், வேளச்சேரி, விக்கிரவாண்டி இந்த வி சென்டிமெண்ட் எல்லாம் விட்டுட்டு விஜய் அவர்கள் இங்க போட்டியிட போறார்? அதனுடைய காரணம் என்ன? விஜய் கண்டிப்பா இங்க போட்டியிடும் போது கண்டிப்பா ஆளுங்கட்சியான திமுகவும் இங்க களம் காணும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா திமுகவுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியுமா? திமுகவும் தாவேகாவும் போட்டியிடும் போது அதிமுகவும் இங்க போட்டியிட்டு தானே ஆகணும். ஆனா அதிமுக இந்த முறை போட்டியிட போறாங்களா இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு வழக்கம் போல விட்டு கொடுக்க போறாங்களா அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஏற்கனவே 234 தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாரு. அதன் அடிப்படையில் பெரம்பூருக்கும் அவருடைய வேட்பாளரை அறிவிச்சிருக்காரு. ஆனா இங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தாக்கம் என்ன மாதிரி இந்த தேர்தலில் இருக்கும், இதெல்லாம் இன்னைக்கு நாம வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன். முதல்ல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை பத்தி முழுசா பார்த்துடலாம். இங்க நடந்த இந்த 16 தேர்தல்களையும் 9 முறை திமுக இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா 2 முறை அனைத்து இந்திய அண்ணா திமுக இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 2 முறை சுயேட்சை இங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அது ரொம்பவே துவக்க காலத்துல. ஒரு முறை காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இந்த 9 வெற்றிகளையும் திமுக பெற்றதை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல பொதுவா ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்ன அப்படின்னா எல்லோருமே 2 முறை இங்க வந்து எம்எல்ஏக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தரை தவிர பரிதி இளம்பெழுதி மட்டும்தான் ஒரு முறை இங்க எம்எல்ஏவா இருக்காரு. அடுத்த முறை அவர் வேற தொகுதிக்கு மாற்றப்பட்டுறாரு. அந்த அடிப்படையில தான் ஆர் டி சேகர் அவர்களும் 2019 நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் 2021 இருந்து இப்ப வரைக்கும் அவர் தான் எம்எல்ஏவா இருக்காரு. இப்ப மீண்டும் அவர் வந்து சீட்டு கேட்டிருக்காரு. 3வது முறையாக யாரும் இங்க வந்து எம்எல்ஏவாக திமுகவில இருந்து தேர்ந்தெடுக்கப்படல. அந்த வரலாற்றை இவர் வந்து முறியடிச்சு இவர் ஹாட்ரிக் வெற்றியை இந்த தொகுதியில பெறுவாரா இல்ல ஆர் டி சேகருக்கு எதிராக நிறைய அதிருப்திகள் அவங்க கட்சியிலையும் போயிட்டு இருக்குன்றாங்க, தொகுதியிலுமே நிறைய இருக்குன்றாங்க. அதனால வேறு வேட்பாளருக்கு இந்த தொகுதி போகுமா அப்படின்றதையும் நாம பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகளுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்ததுல என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா திமுகவினுடைய கோட்டையா இந்த தொகுதி இருக்குது அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்படிப்பட்ட இந்த திமுகவினுடைய கோட்டையை விஜய் அவர்கள் ஏன் குறி வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க தானே? முதல்ல இந்த தொகுதியை பத்தி பார்த்தலாம். முதல்ல சென்னையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதியா இருந்துச்சு அப்படின்னா அது பெரம்பூர் தொகுதி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 3,15,000 சொச்சம் வாக்காளர்கள் இங்க இருந்தாங்க கடந்த தேர்தல் எல்லாம் பார்த்த போது. ஆனா இப்ப எஸ்ஐஆர் எல்லாம் பண்ணிருக்கிறதுனால 2 லட்சத்தி சொச்சம் தான். இப்போ கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் குறைஞ்சிருக்காங்க. அதுல ஆண்கள் 97,357 பேர், பெண்கள் 1,02,758 பேர், 3ஆம் பாலினத்தவர் 66 பேர். இந்த தொகுதியுடைய முக்கிய பகுதிகளா பார்த்தோம் அப்படின்னா கொடுங்கையூர், மகாகவி பாரதி நகர், கண்ணதாசன் நகர், வியாசர்பாடி, இந்த மாதிரி பகுதிகள் தான் முக்கியமான ஒரு பகுதிகளா இருக்கு. இங்க வசிக்கக்கூடிய முக்கியமான சமூகத்தினர் அப்படின்னு பார்த்தோம்னா அதிக அளவுக்கு எந்த வாக்காளர்கள் அப்படின்னு சொல்ல போனா தலித் மக்கள் மற்றும் வன்னியர்கள் மக்கள் பெரிய அளவுல இங்க வசிக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடி பார்த்தோம் அப்படின்னா நாடார், தேவர், நாயுடு, உடையார், பர்மிய தமிழர்களும் குறிப்பிடும் அளவுக்கு இந்த தொகுதியில் இருக்காங்க. பெரும்பாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் உடனடியாக நினைவுக்கு வர்றது ஐசிஎஃப் ரயில் பெட்டி தொழிற்சாலை தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். ஸோ இந்த பகுதி பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலைகள் நிறைய இருக்கிற இடம், சிறு சிறு தொழில்கள் நிறைய இருக்குது, உழைக்கும் மக்கள் ஏராளமா இருக்காங்க, தினக்கூலிகள், இப்படி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இந்த தொகுதி இருக்கு. விஜய் ஏன் இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு தொகுதிகள் இருக்கும்போது பெரம்பூரை குறி வச்சு இறங்க போறார் அப்படின்னு கேட்டா இங்க அதிக அளவுக்கு, அதாவது தமிழ்நாடு அளவுக்கு அவருக்கு பெண்கள், இளைஞர்கள் ஆதரவு இருந்தாலும் இந்த தொகுதியில உழைக்கும் மக்கள் மத்தியில் அவருக்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கு. குறிப்பாக பெண்கள் கிட்டையும் இளைஞர்கள்ட்டையும் அதிக அளவு ஆதரவு இருக்கு. அதனால அவர் இங்க எளிதில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதனால விஜய் மேக்சிமம் இந்த தொகுதியில தான் போட்டியிடுவார் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா வெளிப்படையா இன்னும் வந்து உறுதியா சொல்லணும்னாலும் தாவேகா வட்டாரத்தினர் சொல்றது பெரம்பூர் தான், அவர் மோஸ்ட்லி அங்கதான் நிற்பார் அப்படின்றாங்க நம்ம விசாரிச்ச வரைக்கும். 10வது முறையாக திமுக வெற்றி பெற எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர் டி சேகர் அவர்கள் இந்த தொகுதியில மீண்டும் சீட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு இந்த மாதிரி சீட்டு கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருந்தது,
அவருக்கு ஒரு நல்ல பேரும் இருந்துச்சு அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இந்த முறை வந்து கட்சிக்குள்ளேயே ஆர்டி சேகர் அவர்களுக்கு நிறைய அதிருப்தி இருக்கு. அமைச்சர் PK சேகர் பாபுக்கும் இவருக்கும் முட்டல் மோதல்னு சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் இருக்கட்டும், இல்லை இன்னும் கட்சியினரை வந்து இவர் வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாரு, அந்த கோபங்கள் கட்சிக்குள்ளேயே இருக்கு அப்படின்றதும் உட்கட்சி பூசலும் ஆர்டி சேகருக்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த தொகுதியில ஆர்டி சேகருக்கு எதிரான மனநிலையில மக்களும் பெரும்பாலும் இருக்கிறதுனால வேட்பாளரை மாத்திடலாம். ஏன்னா விஜய் நிற்கும் போது ஒரு பவர்ஃபுல்லான இன்னொரு கேண்டிடேட்டை போட்டால் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி திமுகவுடைய தலைமை விரும்புறதாகவும் சொல்றாங்க. அப்படி விஜய்க்கு எதிராக ஆர்டி சேகர் இல்லைன்னா வேற யாரும் இந்த தொகுதியில போட்டியிடுவாங்க அப்படின்னு நாம விசாரிச்ச வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஜோயல் அப்படின்றவர் தான் இங்கே போட்டியிட போறதா சொல்றாங்க. இவர் இந்த முறை எப்படியாவது MLA ஆகிடணும் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, சீட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா எங்க அவர் போட்டியிட போறார் அப்படின்றதான் பலருக்கும் தெரியாம இருந்துச்சு. தூத்துக்குடியை சேர்ந்த ஜோயல் எப்படி வட சென்னையை சேர்ந்த பெரம்பூர் தொகுதியில களம் காணுவார், எப்படி அவருக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எடுத்து கொஞ்சம் விரிவா பார்த்துடலாம். ஜோயல் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் வந்து மதிமுக ஆரம்பித்த காலத்திலிருந்தே வைகோ கூட டிராவல் பண்ணிக்கிட்டு வரவர். வைகோவால் அன்பாக தம்பி அப்படின்லாம் அழைக்கப்பட்டவர். மதிமுகவில் நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் தூத்துக்குடியில் போட்டிக்கிட்ட ஒருத்தர் தான் ஜோயல். ஆனால் 2015 திமுகவுக்கு மாறிடுறாரு. அப்படி அவர் திமுகவுக்கு மாறும்போது எல்லாரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே திமுகவில் நிறைய அதிகார புள்ளிகள், நிறைய வந்து பவர் சென்டர் வந்து தூத்துக்குடியில் திமுகவில் இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி ஜோயலால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஏளனமாகவே பார்த்ததாக கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் கீதா ஜீவனா இருக்கட்டும், அதிமுகவிலிருந்து வந்து இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணனா இருக்கட்டும், கீதா ஜீவனுடைய தம்பி ஜெகன், இவங்களையெல்லாம் தாண்டி எப்படி வர்றது? அதுவும் வந்து தூத்துக்குடியினுடைய எம்பியா கனிமொழி அவர்கள் இருக்காங்க. இவ்வளவு பேரை இவர் தாண்டி தூத்துக்குடி திமுகவில் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்த கேள்வி தான் இருந்துச்சு. ஆனால் உதயநிதி அவர்களுடைய வருகைக்கு பிறகு இவருடைய கிராப் ஏற ஆரம்பிச்சதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இளைஞர் அணியில சேர்ந்த இவர் முக்கியமான ஒரு பொறுப்பு. இன்னைக்கு வந்து திமுகவுடைய மாநில இளைஞரனுடைய துணை செயலாளராக இவர் தான் இருக்கிறாரு. உதயநிதியினுடைய குட் புக்கில் குறிப்பாக ஆர்டி சேகர் அவர்களும் உதயநிதி அவர்களுடைய குட் புக்கில் இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவர் ஒரு வலதுகரம் போல ஒரு உதயநிதி அவர்களுடைய முக்கிய தளபதியா இவர் இருக்கிறார்னு சொல்லலாம். எப்போ தூத்துக்குடி போனாலும் உதயநிதி அவர்கள் ஜோயலுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குவார் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல ஜோயல் அவர்களும் நிறைய இளைஞரணிக்காக பண்றதா இருக்கட்டும், எல்லா வேலைகளையும் தூத்துக்குடியை தாண்டி சில வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில தான் பெரம்பூரை குறி வச்சும் அவர் வேலை செய்துட்டு வரார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவர் தூத்துக்குடியை விட்டுட்டு பெரம்பூருக்கு வரணும் அப்படின்னா அதை நம்ம விசாரிக்கும் போது அங்கே அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதாவது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் அந்த 6 தொகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா 2 தொகுதியில நிச்சயமா வந்து இவர் களம் காண முடியாது. அது வந்து கீதா ஜீவன் நிற்கக்கூடிய தூத்துக்குடியா இருக்கட்டும், இல்லை திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன், அது அவங்க தான் மறுபடியும் போட்டியிடுவாங்க. ஸோ அந்த தொகுதியில் நிற்க முடியாது. ஒட்டப்பிடாரம் தொகுதியை எடுத்துக்கிட்டா அது வந்து தனி தொகுதியாக இருக்குது. ஸோ அங்கேயும் போட்டியிட முடியாது. ஸோ இவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் மீதி 3 தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதில் ஸ்ரீவைகுண்டம் நிற்கலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீவைகுண்டம் எப்போதும் காங்கிரஸ் கூட்டணி வந்துருச்சு திமுகவுக்கு அப்படின்னா திமுக ஸ்ரீவைகுண்டத்தை வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கிடுறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய 2 தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா விளாத்திக்குளம், கோவில்பட்டி, இந்த 2 தொகுதியிலையும் ஜோயலுக்கு அந்தளவுக்கு பெரிய அறிமுகம் இல்லை. அதை தாண்டி அவர் போட்டியிட்டால் அங்கே அதிகமாக யார் இருக்கா அப்படின்னா நாயுடு, தேவர் சமூகத்தினர் சேர்ந்தவர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால அது ஜோயல் வந்து கிறிஸ்தவ நாடார் பின்புலத்தை சேர்ந்தவர், அது அந்த அளவுக்கு அவருக்கு வெற்றி வாய்ப்புக்கு இருக்குமான்னு தெரியல. அதனால அந்த தொகுதிகளில் அவர் போட்டியிட விரும்பல. அப்படிங்கும்போது அவர் தமிழ்நாட்டில் வேற எந்த தொகுதிக்கு போகலாம் அப்படிங்கும்போது பெரம்பூரை தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பாக விஜய் அவர்கள் அங்கே போட்டியிடுறார் அப்படின்னா இன்னும் உறுதியாக ஜோயல் அவர்கள் தான் பெரம்பூரில் போட்டியிடுவார் அப்படின்னும் அறிவாலய வட்டாரத்திலிருந்தே நமக்கு வந்து சொல்றாங்க. விஜய் அவர்கள் சொல்வது போல இந்த முறை 2 பேருக்கு தான் போட்டி, அது ஒன்று திமுக இன்னொன்று தாவேக்கான்னு சொல்றாரு இல்லையா, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எப்படின்னு தெரியாது. ஒருவேளை பெரம்பூர்ல விஜய் அவர்கள் போட்டியிட்டா அங்க திமுக வெர்சஸ் தாவேக்கான் தான் இருக்கும். கண்டிப்பா அது விஜய் அவர்களுக்கும் எளிதான ஒரு வெற்றியா இருக்காது. அவரு நாம விசாரிச்ச வரைக்கும் அந்த தொகுதியில் என்ன சொல்றாங்க, விஜய்க்கு செல்வாக்கு இருக்கு, ஆனா அவரு இதே போல இருந்தாருன்னா வெற்றி பெறுவது கடினம் தான். அவர் அதிகமாக இங்க வரணும், களத்தில் இறங்கி வேலை செய்யணும். அப்படி செஞ்சார் அப்படின்னா ரொம்ப எளிதில் வந்து அவர் வந்து ஜெயிக்கலாம். பணம் கொடுக்க தேவையில்லை, அவர் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நாளைந்து முறை அந்த தொகுதி பக்கம் வந்து நேரில் மக்களை சந்திச்சாலே அவர் எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக தான் இருக்கு. ஏன்னா இந்த 2 லட்சத்தில் நம்ம பார்த்தோம்னா அதிக அளவு 1 லட்சத்துக்கு மேலே பெண்களுடைய வாக்குகள் இருக்கு. ஆண்கள்லையுமே பார்த்தோன்னா இளைஞர்களுடைய வாக்குகள் அப்படின்றது இருக்கு. தாவேகா திமுகவை பார்த்தோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க தாவேகாவும் திமுகவும் இங்கே போட்டியிடுது அப்படின்னா அவங்களும் விஜய தோற்கடிக்க
அவங்க போட்டியிடலாம், இல்ல நாம எதற்கு போட்டியிட்டு திமுக விஜய்க்கு வெற்றிக்கு நாம் அது உதவிடுமோன்னு சொல்லி இந்த போட்டியிலிருந்து அவங்க விலகிட்டு அது பாஜகவுக்கு இல்ல பாமகவுக்கும் இந்த தொகுதியை அவங்க விட்டு கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதிமுகவில் ஒருவேளை போட்டியிட்டால் RS ராஜேஷ் தான் அந்த தொகுதியில போட்டியிடணும். அவர் RK நகரை குறி வச்சு தான் அதிக வேலையில செஞ்சுட்டு வர்றாரு. அதனால இந்த முறையும் அதிமுக கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது பாஜகவா பாமகவா இருக்கலாம் அப்படின்றதும் சொல்றாங்க. 4 முனை போட்டியில முக்கியமா இந்த தொகுதியில நாம் தமிழர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளுக்கும் 117 பெண்கள் 117 ஆண்களை அறிவிச்சு அவர் வேலையை தொடங்கிட்டாரு. இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க 3 முறை போட்டியிட்டு இருக்காங்க. வெற்றி தமிழன் அப்படின்றவர், அதாவது இந்த முறை போட்டியிட போறவர் வெற்றி தமிழன் தான் போட்டியிட போறாரு. அவர் தான் 2016லயும் போட்டியிடுறாரு. அப்போ அவர் ஒரு 3000 சொச்சம் வாக்குகள் தான் வாங்குறாரு. ஆனா அந்த 2019 தேர்தல் இடைத்தேர்தல் நடக்கும்போது பார்த்தா வெற்றி தமிழனுக்கு அடுத்து வேற ஒரு வாய்ப்பு வந்து மெர்லின் சுகந்தியா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்குறாங்க. அந்த 8000 வாக்குகள் அப்படின்றது குறைவா நமக்கு சொல்லும் போது தெரியலாம். ஆனா அந்த முறை தேர்தலில் அது ஒரு பெரிய வாக்கு, 3000 சொச்சத்துல இருந்து 8000, அதாவது ஒரு மடங்கு அதிகமா வாங்குறாங்க. அதை தாண்டி இன்னொன்னு என்னன்னா, ஏற்கனவே அங்க எம்எல்ஏவா இருந்தார் இல்லையா வெற்றிவேல், அவரை விட அதிக வாக்குகள் அவர் வந்து அமமுகவில் வெறும் 6000 சொச்சம் வாக்குகள் தான் வாங்குறாரு. இவங்க 8000 சொச்சம் வாக்குகள் வாங்குறாங்க. இதே 2021 தேர்தலையும் நாம் தமிழர் சார்பாக இந்த மெர்லின் சுகந்தி அவங்க தான் போட்டிடுறாங்க. அவங்க அந்த தேர்தலில் பார்த்தோம்னா 19,000 சொச்சம் வாக்குகளை பெறுறாங்க. கிட்டத்தட்ட இது கடந்த முறையை விட இன்னும் அதிக மடங்கு வாக்குகள் அப்படின்னு பார்க்கலாம். அதை தாண்டி 3வது இடத்தை நாம் தமிழர் இந்த தொகுதியில் பெறுறாங்க. முதல்ல திமுக, அப்புறம் அதிமுக, அதற்கு பிறகு பார்த்தா அந்த இடத்துல வந்து நாம் தமிழர் தான் இருக்குது. 4வது இடத்துல தான் மக்கள் நீதி மையம், அங்க பொன்னுசாமி அவர்கள் நிற்கிறாரு. அவர் ஒரு 17,000 வாக்குகள். இந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுக பக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அளவில் எப்படி வந்து நாம் தமிழருக்கு வாக்கு வீதம் அதிகரிச்சுட்டு இருக்கோ, இங்கே அது நல்லாவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வெற்றி தமிழனை மீண்டும் களமிறக்குறாரு. ஸோ அந்த 19,000 இன்னும் கூடுதலான வாக்குகள் வரும் அப்படின்னு நாம் தமிழர் தரப்புல நம்புறாங்க. அதே சமயம் விஜய் இங்க களம் காண்றதுனால அந்த வாக்கு குறையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல. ஆனா இந்த 4 முனை போட்டியில கண்டிப்பா தாவேகா திமுக முதல் 2 இடங்கள்ல இருக்கணும், அதிமுக அல்லது அதிமுக கூட்டணி 3வது இடத்துல இருக்கலாம், நாம் தமிழர் அதற்கு அடுத்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பலமான ஒரு போட்டியை பெரம்பூர்ல எதிர்பார்க்கலாம். அது கிட்டத்தட்ட வந்து நெக் டு நெக் வெற்றி பெறறதுக்கு கொஞ்சத்துல விஜய் வெற்றி பெறலாம், இல்ல கொஞ்சத்துல தோல்வியும் அடையலாம் அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சிகரமான முடிவும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் பெரம்பூரில் எந்த கட்சி வெற்றி வாகை சூடும் என்பதை. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெயச்சந்திரனின் புதிய கிளை ஜனவரி 3 ஆவடியில் கோலாகல ஆரம்பம். ஜெயச்சந்திரன்.